அன்பு இருக்கும் இடத்தில் கோபம் இருக்காது, தியாகம் இருக்கும் இடத்தில் ஈகோ இருக்காது, புரிதல் இருக்கும் இடத்தில் பிரிவு இருக்காது. இப்படி தத்துவம் பேசிக்கொண்டே இருப்பதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? கணவன் மனைவி எனும் இரு இதயங்கள் திருமணம் எனும் பந்தத்தில் இணைந்து நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும் புனிதமான குடும்ப வாழ்க்கை என்பது நிலைக்க வேண்டுமென்றால் அன்பும் தியாகமும் அவசியம். நான் நீ என்ற போட்டி வந்தாலே உறவு சுக்குநூறாகிவிடும். சிரிப்பை சேர்த்து வைக்கும் இடம், கண்ணீரை புரிந்து கொள்ளும் இடம், தவறுகளை மன்னிக்கும் இடம்தான் குடும்பம். நம்பிக்கை எனும் கூரையின் கீழ் இருப்பதுதான் குடும்பம். உங்களுக்கு இடையில் நடக்கும் சண்டையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி மூன்றாவது நபர் குடும்பத்தில் நுழைய வரும்போது வாசலுக்கு வெளியே நிறுத்தி பதில் சொல்லி அனுப்பிவிடுங்கள். ஆலோசனை சொல்ல வந்தவர் பின்னர் குடும்ப உறுப்பினராக முயற்சி செய்யும் வாய்ப்புகள் நிறைய இருக்கும். குடும்பம் என்பது நம்பிக்கை எனும் அடித்தளத்தில் கட்ட வேண்டியது. எல்லை மீறிய உறவுகள் வேண்டாம். கணவனுக்கு பிடிக்காத ஒருவரிடம் பேசிக்கொண்டே இருக்காதீர்கள். மனைவிக்கு பிடிக்காத ஒருவரிடம் உறவை வளர்த்து கொள்ளாதீர்கள். ஒருவருக்கொருவர் உணர்ச்சிகளை மதித்து நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். உறவை காயப்படுத்தும் தொடர்புகளை துண்டித்து விடுங்கள். பரஸ்பர மரியாதையில் உயர்ந்து நிற்பதுதான் குடும்ப வாழ்க்கை. பேசுவதற்கு முன் அவர் என்ன நினைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சண்டை போடுங்கள், பிரிவில் போய் நிற்காதீர்கள். மரியாதையை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அதுதான் அன்பை கொண்டு வரும். அன்பு நிறைந்த இதயத்தில் தான் இறைவன் தங்குகிறார். அங்கேதான் மன்னிப்பு பிறக்கும். சண்டை இல்லாத குடும்பமே இல்லை. சண்டைக்கு பிறகு என்ன நடக்கிறது என்பதுதான் முக்கியம். கோபத்தில் நான் தான் வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் வார்த்தைகளை கொட்டி விடாதீர்கள். சண்டை நடக்கும் போது என்னை புரிந்து கொள் என்று உணர்ச்சி வசப்படாதீர்கள். சொல்ல வந்ததை சொல்லிவிட்டு அமைதியாகி விடுங்கள். யோசிக்க நேரத்தை கொடுங்கள். எல்லாம் சரியாகிவிடும். உங்களை இன்று வரை இணைத்து வைத்திருப்பது தேவ கிருபை. மன்னிப்பு இருக்கும் இடத்தில் அவர் ஆசீர்வாதம் தங்கும். மழை பொழிந்தாலும் புயலடித்தாலும் உங்கள் உறவு அசைக்கப்படுவதில்லை. கண்ணால் காண முடியாத தேவ கிருபை உங்களுக்கிடையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒண்டியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம் என்று பிரசங்கி 4:9 சொல்கிறது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது என்று 1 கொரிந்தியர் 13:4 சொல்கிறது. அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று 1 யோவான் 4:8 சொல்கிறது. சுகத்தில் மட்டுமல்ல, துன்பத்திலும் நிற்கும் உறவு. வெறும் கையெழுத்து போடப்பட்ட ஒப்பந்தம் அல்ல, இதயத்தில் எழுதப்பட்ட ஆன்மீக உடன்படிக்கை. அதுதான் திருமண உறவு. சிறிய காயங்கள் இன்று பல குடும்ப உறவுகளை சிதைத்துக் கொண்டிருக்கிறது. மன்னிக்காத இதயங்கள் தான் இதற்கு முதல் காரணம். இந்த உறவு வேண்டும் என்று நினைப்பவர்கள் எளிதில் மன்னித்து விடுவார்கள். வேண்டாம் என்று நினைப்பவர்கள் காரணம் கண்டுபிடித்து சண்டை போட்டு மன்னிப்பு என்பதை தூரமாக வைத்திருப்பார்கள். அளவில்லா ஆசை குடும்ப வாழ்க்கையை சிதறடிக்கும். ஆசையை கட்டுப்படுத்தும் மனிதனால் தான் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியும். ஜெபத்தை அடித்தளமாக வைத்து, அன்பை தூணாக வைத்து, மன்னிப்பை கதவாக்கி, மரியாதையை கூரையாக்கி, பரிசுத்தமான குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கள்.